தூத்துக்குடி பிரைன் நகர் ஐக்கிய நாடார்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாட்டு முன்னாள் முதல்வர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி பிரைன் நகரில் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் விழா பிரைன் நகர் ஐக்கிய நாடார்கள் சங்கம் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சங்க தலைவர் பிக்கப் தனபாலன் தலைமை வகித்தார். செயலாளர் சுகன்யா செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார். விழாவையொட்டி காலை 9 மணி அளவில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெண்களுக்கான கோல போட்டி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி நடைபெற்றது. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு கேடயம் மற்றும் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மதியம் 1 மணி அளவில் பாசக்கரங்கள் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. வடதிசை இந்து நாடார்கள் தர்மகாரப்பேட்டை பரிபாலன சங்க தலைவர் நடராஜன், செயலாளர் பலரசம், விநாயகமூர்த்தி, பொருளாளர் மதியழகன், காரப்பேட்டை பெண்கள் பள்ளி செயலாளர் ரமேஷ் ஆகியோர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார். விழாவில் பிரைன் நகர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் தர்மகர்த்தா முத்துராஜன், செயலாளர் சதாசிவம், பொருளாளர் ஐகோட் துரை, தூத்துக்குடி தென்பகுதி நாடார்கள் உறவின் முறை ஐக்கிய சங்க தலைவர் மோசஸ் பால்ராஜ், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் துரைராஜ், ஜோசப் நாடார் நற்பணி மன்ற தலைவர் கனிராஜன், செயலாளர் சவரிராஜ், பொருளாளர் முருகன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். நிகழ்ச்சியில் பிரைன் நகர் ஐக்கிய நாடார்கள் சங்க துணைத் தலைவர் காமராஜ் பாண்டியன், துணை செயலாளர் பால்சாமி, கௌரவ ஆலோசகர்கள் அந்தோணிமுத்து, எஸ்டி முத்துப்பாண்டி, ஐ முத்துப்பாண்டி, சிங்கராஜ், சட்ட ஆலோசகர்கள் சுப்பிரமணி ஆதித்தன், ரூபஸ் அமிர்தராஜ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பெண்கள், மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக சங்க பொருளாளர் பொன் சுகுமார் நன்றி கூறினார்.